மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு சுழற்சி இயக்கத்தில் வந்து பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் செய்வோம், எம்சிக்யூ. ஓகே, நாங்கள் ஒவ்வொரு கேள்விகளா இன்றைக்கு பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே டியூட் வச்சுக்கிறாங்க, உங்களோட கேள்விகளை பாருங்க. நானும் கேள்விகளை வாசிச்சு செய்து கொண்டு போறேன். ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க. அதுல ஏபிசி என்ற 3 புள்ளிகள்ல வந்து ஒரு சுத்தி வந்து சுழற்றப்படுது. ஒரு சுத்தியலானது உருக்களிலே காட்டப்பட்டுள்ளது போல ஏபிசி ஆகிய புள்ளிகளை பற்றி ஒரே கோண ஆர்முடுகளுடன் ஊஞ்சலாடம் செய்யப்படுகிறது. இதற்கு தேவையான முறை முறுக்கங்கள் டோ ஏ, டோ பி, டோ சி ஆகிய அந்த அவற்றினுடைய ஒழுங்குதான் கேட்கிறாங்க. அப்ப இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தரவை பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எல்லாமே ஒரே கோண ஆர்முடுகளோட இயங்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கோண ஆர்முடுகளோட இந்த முறுக்கம் சம்பந்தப்படுற விஷயம் என்று பார்த்தோம்னு சொன்னா சமன்பாடு டோ சமன் ஐ அல்பா. அப்ப எல்லாத்திலையும் இந்த அல்பா வந்து ஒரே பெருமானம் உடையது. அங்க 3 சந்தர்ப்பங்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஒரு சுத்தி வந்து ஏ என்ற புள்ளியில சுத்தப்படுது, மற்றது பி என்ற புள்ளியில சுத்தப்படுது. மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா சி என்ற புள்ளியில சுற்றப்படுது. இதுல எங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொன்னா இந்த சடத்துவ திருப்பம் என்னத்துல தங்கி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சடத்துவ திருப்பத்துக்கான பொதுவான சமன்பாடு வந்து குறித்த ஒரு புள்ளியில இருந்து மாறா தூரத்துல சுழண்டு கொண்டிருக்கிற திணிவுக்கானது எம்ஆர் வர்க்கம். அப்ப நாங்க இந்த நிறுவல்கள் பாக்குற நேரம் ஒரு திணிவொன்று எடுத்துனாங்க. திணிவொன்று எடுத்து ஒரு சுழற்சி அச்சு பற்றி இந்த திணிவுகளோட பரம்பல் M1, M2, M3 இந்த தூரத்துல இந்த சுழற்சி அச்சுல இருந்து R1, இந்த சுழற்சி அச்சுல இருந்து R2. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திணிவு பரம்பல் வந்து இந்த சடத்துவ திருப்பத்துல தங்கி இருக்கு. அதாவது சடத்துவ திருப்பம் இந்த திணிவு பரம்பல்ல தங்கி இருக்கு. அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சுத்தியல்ல எங்களுக்கு திணிவு கூடின பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க மேல இருக்கிற இந்த உலோக பகுதி தான் திணிவு கூடினதா இருக்க போகுது. அப்ப திணிவு கூடின பகுதி இதுன்னு சொன்னால் ஏ பற்றி நாங்க சுழற்ற நேரம் இங்க இருந்து தூரம் வந்து இங்கதான் கூடவா இருக்க போகுது. அப்ப எனக்கு இந்த திணிவை சுத்துறதுதான் எனக்கு கடினமாக இருக்கும். ஏன்னு சொன்னா இங்கதான் திணிவு கூடவா இருக்குது. இந்த தூரம் வந்து சுழற்ற புள்ளியில இருந்து உழவு தூரத்துல காணப்படும். மற்றது இங்க தூரம் வந்து குறைவு. அப்ப இங்க சடத்துவ திருப்பம் இதோட ஒப்படைக்கல இங்க குறைவா இருக்கும். அதே போல நாங்க இங்க திருப்பம் எடுக்க போற அந்த புள்ளி பாத்தீங்கன்னு சொன்னா திணிவு கூடின பகுதியில தான் நாங்க திருப்பம் எடுக்கிறோம். அப்ப இங்க எங்களுக்கு சுழற்றுவது இலகுவா இருக்கு. வேணும்னு சொன்னா திணிவு கூடின பகுதியில நாங்க கையை பிடிச்சு சுழற்றுவோமா இருந்தா எங்களுக்கு சுழற்றுறது ஈஸி. ஏன்னு சொன்னா இது இங்கதான் திணிவு பரம்பல் கூடவா இருக்க போகுது. சாதாரணமா ஒரு சுத்தியலை நீங்க கையில எடுத்து வீட்டுல வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பிடிக்கிற நேரம் தான் எங்களுக்கு கூடின அந்த ஒரு கூடின திணிவு வந்து நாங்க உணர்வோம். நடுவுல பிடிச்சோம்னு சொன்னா ஓரளவுக்கு, இதுல பிடிச்சோம்னு சொன்னா திணிவு சரியா குறைவாக இருக்கும். இதுல பிடிச்சு தூக்குறது எங்களுக்கு இலகுவா இருக்க போகுது. அப்ப அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் சடத்துவ திருப்பம், சடத்துவம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இயக்கத்தை எதிர்க்கிற ஒரு இயல். அப்ப இங்க சடத்துவ திருப்பம் கூடினால் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஐஏ தான் சடத்துவ திருப்பம் கூடினால், அதுக்கு அடுத்தால் ஐபி, அதுக்கு அடுத்தால் ஐசி. அப்ப இதுல எங்களுக்கு முறுக்கம் தேவையை அளவு பார்த்தோம்னு சொன்னால் இதுல அல்பா எல்லாத்துக்கும் சமனான பெருமானம் உடையது. அப்ப சடத்துவ திருப்பம் யாருக்கு கூடினு சொன்னா ஏக்கு கூட, அடுத்தது பிக்கு, அடுத்ததுதான் சிக்கு. அப்ப எனக்கு கூடின புற முறுக்கத்தை பாவிக்க வேண்டியது எங்க வரும் என்று பார்த்தோம்னு சொன்னா டோ ஏ, டோ பி, மற்றது டோ சி. அதாவது சடத்துவ திருப்பம்னு சொன்னா இயக்கத்தை எதிர்க்கிற ஒரு தன்மை, சரியா? சடத்துவம் கூடினாலுக்கு தான் நான் கூடின. அப்ப சடத்துவ திருப்பம் கூடினால்தான் சுத்துறதுக்கு தயங்கு வேற என்ன சொன்னா அவர் தான் இயக்கத்தை எதிர்க்கிறாள் கூடவா இருக்க போகுது. அப்ப இவர் சுத்துறதுக்கு கஷ்டப்பட போறாள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ, அதுக்கு பிறகு பி.
அதுக்கு பிறகுதான் சி. அப்ப நான் பாவிக்க வேண்டிய முறுக்கத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லா இடமும் அல்பா சமன், அதாவது கோண ஆறுமுடுகள் சமன். ஆகவே சடத்துவ திருப்பத்துக்கான தொடர்பை வச்சுக்கொண்டு நாங்க முறுக்கத்துக்கான தொடர்பு எழுதலாம். ஸோ இப்படி இருக்கிற விடை என்று பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விடை. இது வந்து நாங்க திணிவு பெரம்பலை வச்சுக்கொண்டு செய்யும். மற்றது இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே எங்களுக்கு தெரியணும். இப்ப நாங்க ஒரு சுத்தியில நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா எங்க பிடிச்சா எங்களுக்கு பாரம் கூடவா இருக்கு. இதுல பிடிச்சா எங்களுக்கு சடத்துவம் கூடவா இருக்க போகுது. அதே போல நடுவுல பிடிச்சோம்னா ஓரளவு குறைவா இருக்கு. அதே மாதிரி இந்த மேற்பகுதியில பிடிச்சு தூக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு இலகுவா தூக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த கைப்பிடியினுடைய திணிவு வந்து குறைந்த திணிவா இருக்கும் இந்த உலோகத்தோட புடைக்குள்ள. ஸோ முதலாவதுக்குரிய ஆன்சர் வந்து முதலாவது விடையாக அமையும். சரி, இரண்டாவது கேள்வியை பாருங்க. தனது அச்சு பற்றி 2 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் சடத்துவ திருப்பத்தை உடைய பரப்பு சில்லொன்று அதன் மீது தாக்கும் 20 நியூட்டன் மீட்டர் மாறா இணையினால் 20 செகண்டில் ஓய்வுக்கு கொண்டு வரப்படுகிறது. இச்சில்லினது ரேடியன் செகண்ட் மைனஸ் வழியினாலான ஆரம்ப கோண வேகம் யாது? அப்ப இதுல எங்களுக்கு புறமுறுக்கம் தரப்பட்டிருக்குது, அதே போல சடத்துவ திருப்பமும் தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு கோண அமர்முடுகள் அல்பாவை கண்டுபிடிக்கலாம். ஏன்னு சொன்னா இதுல 20 செகண்டில் ஓய்வுக்கு கொண்டு வரப்படுதுன்னு சொன்னால் இயக்கத்தை எதிர்க்கு முகமாகத்தான் இந்த புறமுறுக்கம் தொழிற்படுகிறது. ஆகவே இங்க கோண அமர்முடுகள் இயக்கம் நடக்க போகுது. முதலாவது சமன்பாடு டோ சமன் ஐஎல்பா என்ற சமன்பாடை பாவித்தோம். இதுல எங்களுக்கு புறமுறுக்கம் 20 நியூட்டன் மீட்டர் தரப்பட்டிருக்கு, 2 கிலோகிராம் சொன்னா அல்பாவை கண்டுபிடிக்கலாம். 10 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. இது வந்து கோண அமர்முடுகளா இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த அதுல தரப்படுது பாருங்க, மாறா இணையினால் 20 செகண்டில் ஓய்வுக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்ப ஆரம்பத்தில் இயங்கி கொண்டிருந்தவர் இப்ப இறுதியில ஓய்வுக்கு கொண்டு வரப்படுது. ஆரம்ப கோண வேகம் யாதென்றால் ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் அல்பா டி என்ற சமன்பாடை பாவித்தால் இறுதியா ஓய்வுக்கு கொண்டு வர போற ஆரம்பத்துதான் கேள்வி. இது கோண அமர்முடுகள் என்று எனக்கு தெரியும். இதுக்கான நேரம் எனக்கு 20 செகண்ட் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே ஒமேகா நோட் சமன் 200 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 அமையும் மூன்றாவது ஆன்சர். நான் நேரடியாக இந்த மைனஸ் போட்டதுக்குரிய காரணம் என்னென்றால் இறுதியாக ஓய்வுக்கு கொண்டு வரப்படுதுன்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் ஒரு கோண வேகம் இருந்தது, இறுதியா பூஜ்ஜியத்துக்கு வரார் என்றால் இவர இயக்கம் வந்து கோண அமர்முடுகள் இயக்கமாக இருக்கும். அதனால நான் நேரடியாக இந்த மைனஸை பாவிக்கிறேன். ஓகே, மூன்றாவது கேள்வியை பாருங்க. இழை ஒன்றுக்கு இணைக்கப்பட்டுள்ள திணிவு ஒன்றானது உராய்வற்ற கிடைமேசை ஒன்றின் மீது சீரான வட்ட இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இவ்விழை அறுபடுமாயின் இத்திணிவானது. அப்ப ஒரு கிடையான மேசையில வந்து இவர் உராய்வற்ற மேசை, அதுல வந்து வட்ட இயக்கத்தை ஆற்றி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த இழை அருந்தா என்ன நடக்கும்? ஆரை வழியே வெளிநோக்கி நேர்கோடு ஒன்றிலே அசையும். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஆரை வழியே உள்நோக்கி நேர்கோட்டு ஒன்றிலே அசையும். வட்டத்தின் தொடலி வழியான நேர்கோடு ஒன்றிலே அசையும். வளைந்த பாதை ஒன்றிலே இவ்வட்டத்தில் இருந்து விலகி அசையும். அதே வட்டப்பாதை வழியே தொடர்ந்து அசையும். அப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன விஷயம் என்றால், மேசையில கிடை மேசை ஒன்றுல வட்ட இயக்கத்தை ஆட்டி கொண்டு இப்ப இந்த இழை ஆரம்பிச்சு சொன்னா ஆரம்பத்துல இவருக்கு வட்ட இயக்கத்தை ஆட்டைக்குள்ள ஒரு தொடலி வேகம் போட்டு இருக்கு. சரியா? இங்க உராய்வற்ற கிடைமேசி என்று சொல்லியாச்சு.
அப்ப சில பேர் யோசிப்பீங்க, இப்ப இந்த இலை அறந்துட்டேன்னு சொன்னா இந்த திணிவு வரும். நாங்க மைய நாட்ட விசை, மைய நீக்க விசை என்று 2 விசையை பற்றி பார்த்தனாங்க. சில பேர் மைண்ட்ல இருக்கும் என்னன்னு சொன்னா, இலை அறந்த உடனே இந்த மைய நீக்க விசை ஒன்று இருக்குத்தானே, அப்ப இந்த மைய நீக்க விசை வந்து இவரை ஆரை வழியே இழுத்து கொண்டு போகும்னு சொல்லி சில பேர் பிள்ளையா நினைச்சு வச்சிருப்பீங்க. அந்த மைய நீக்க விசை எப்ப தொழில்படும்னு சொன்னா, இந்த திணிவு வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது மட்டும்தான் அங்க மைய நீக்க விசை அங்க தொழில்பட போகுது. இப்ப இங்க இலை அறந்துட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும்? இலையில இருக்கிற இழு விசை தான் இங்க மைய நாட்ட விசையாக இருந்தது. அப்ப மைய நாட்ட விசை இங்க பூச்சியமாக, மைய நீக்க விசையும் பூச்சியமாயிடும். சரியா? அப்ப இங்க வந்து இலை அறாத நேரம், இவர் ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற நேரம் தான் மைய நீக்க விசை அங்க இவரால் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இலை அறந்துட்டேன்னு சொன்னால் இங்க மைய நீக்க விசை வந்து இருக்காது. அப்ப ஆரை வழியே வெளிநோக்கி நேர்கோடு ஒன்றில் அசையும் என்றது முதலாவது கூற்று வந்து பிழை. அதே போல 2வதும் என்ன, ஆரை வழியே உள்நோக்கி பாரதம் என்றதும் பிழை. சரியா? அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது, மைய நீக்க விசை என்பது இலை அறாத சந்தர்ப்பத்துல வட்ட இயக்கத்தை ஆற்ற நேரம் மட்டும்தான் அங்க மைய நீக்க விசை வந்து இவரால உணரப்படும். இலை அறந்துட்டேன்னு சொன்னா மைய நாட்ட விசை பூச்சியமா இருப்பதால் மைய நீக்க விசையும் பூச்சியமா போயிடும். 3வது, இவ்வட்டத்தின் தொடலி வழியான நேர்கோடு ஒன்றிலே அசையும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு ஆரம்பத்துல வட்ட இயக்கத்தை ஆட்டிக்கொண்டு கேட்கல, இவருக்கு ஒரு தொடலி வேகம் ஒன்று இருந்தது. அப்ப இவர் இலை அறந்த உடனே சில பேர் நினைக்கிறது அறந்த உடனேயே இவர் விலத்தி போயிடுறார். அறந்த உடனே அவர் அந்த ஆரம்பத்துல போன அந்த தொடலி திசையில தான் போய்த்தான் பிறகு அங்கால என்ன செய்ய போறாருன்னு சொன்னால் விலக போறார். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா 3வது கூற்று சரி. இவ்வட்டத்தின் தொடலி வழியான நேர்கோடு ஒன்றிலே அசை. எங்களுக்கு தெரிய வேண்டியதுதான். அறந்த உடனே சில பேர் நினைப்பு என்னன்னு சொன்னா இந்த திணிவு வந்து அப்படி வெளியில போயிடுவோம். அப்படி இந்த இலை அறந்தாலும் அவருக்கு ஒரு தொடலி வேகம் உண்டு ஆரம்பத்தில இருந்தது. அப்ப அந்த தொடலி திசை வழியை இயங்கித்தான் பிறகு என்ன செய்வாருன்னு சொன்னால் அவர் அங்கால போவார். 3வது கூட்டு தான் சரி. 4வது கூட்ட பாத்தீங்கன்னா வளைந்த பாதை ஒன்றிலே இவ்வட்டத்திலிருந்து விலகி அசை. அறந்த உடனே அவர் வந்து இந்த வட்டப்பாதையை விட்டு விலத்தி போக மாட்டார். சில பேர் நினைப்பு அதான் என்னன்னு சொன்னா, இப்ப வளைவான பாதை வழியே கார் ஒன்று போகுதுன்னு சொன்னா இந்த கார் வந்து உடனடியாக இந்த பாதையை விட்டு இப்படி வெளியில போகும் சொல்லி நினைப்பீங்க. அப்படி இவர் போற போக்கோட இவர் அந்த பாதையை விட்டு இந்த திசை வழியை மெல்ல மெல்லமா தான் வெளியில போவாரே தவிர சடுனா உடனேயே வெளியில போக மாட்டார். அதே வட்டப்பாதை வழியே தொடர்ந்து அசைன்மென்றதும். அப்ப இதுல விடையன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 3வது கூற்று தான் நீங்க சரியான கூற்றாக அமையும். இவ்வட்டத்தின் தொடலி வழியான நேர்கோடு ஒன்றிலே அசைன்மெண்ட் தான் இதுக்குரிய ஆன்சராக அமையும். பட் அது இதுல விசைகள் வேற விசைகள் தொழிற்புற விசைகளை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இதுல மேசைக்கு மேலே இருக்கிறதால செவ்வன் மரதாக்கம் ஒன்று இருக்கும். அப்ப அந்த செவ்வன் மரதாக்கத்தை வந்து யாரு சமப்படுத்துவார் என்று சொன்னால் இதனுடைய நிறை சமப்படுத்திடும். அப்ப நிலை குத்த அவர் இயங்க மாட்டார். அதே போல இங்க மைய நாட்ட விசை பூச்சியமாக மைய நீக்க விசையும் சமப்படுத்தப்படாத விசைகள் வந்து பூச்சியமாயிடும். அப்ப இங்க ஒரே ஒரு இயக்கம் தான் இருக்கும், தொடலி வழியான இருக்கும். சோ ஆகவே இவர் தொடலி வழியை இயங்கக்கூடிய மாதிரி இருக்கும். 4வது கேள்வியை பாருங்க. 2 மீட்டர் ஆரையுடைய வட்டம் ஒன்றில் மாறா கதியுடன் அசையும் துணிக்கை ஒன்றானது 2 செகண்ட் சுழற்சி ஆவர்த்தன காலத்தை கொண்டுள்ளது. இத்துணிக்கையினது வட்டத்தின் மையத்தை நோக்கிய ஆர்முடுகள் யாது? இதுல எங்களுக்கு ஆவர்த்தன சுழற்சி காலம் தெரியும். இதை வச்சுக்கூட நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒமேகாவை கண்டுபிடிக்கலாம். ஒமேகாவை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அங்கால ஆரை தெரியும். ஆகவே நாங்க முதலாவது கோண வேகம் ஒமேகாவை கண்டுபிடிக்கும். சுழற்சி காலம் T = 2π/ஒமேகா. எங்களுக்கு சுழற்சி காலம் 2 செகண்ட் என்று தரப்பட்டிருக்குது.
ஆகவே ஒமேகா வந்து பை ரேடியன் செகண்ட் மைனஸ் ஒன்னாக இருக்கு. மையத்தை நோக்கிய ஆர்முடுகள் ஏ சமன் ஆர் ஒமேகா வர்க்கம் என்ற சமன்பாடு தெரியும். ஆறு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2 மீட்டர், ஒமேகா வர்க்கம் என்பது பை வர்க்கமாக இருக்கும். ஆகவே 2 பை வர்க்கம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 4வது ஆன்சர். இதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி. இது ஐந்தாவது கேள்வியை பாருங்க. மிகப்பெரிய சுழலும் திணிவுகள் சிறிய கனவளவுகளாக சுருங்கும் போது உடுக்கள் சில உருவாகலாம். இவ்வகை சுருங்கல் ஒன்றின் போது சுழலும் திணிவினது சடத்துவ திருப்பமும் கோண வேகமும் எவ்விதத்தில் மாறுபடும்? மிகப்பெரிய சுழலும் திணிவுகள் சிறிய கனவளவுகளாக சுருங்கும் போது உடுக்கள் சில உருவாகலாம். இவ்வகை சுருங்கல் ஒன்றின் போது சுழலும் திணிவினது சடத்துவ திருப்பமும் கோண வேகமும் எவ்விதத்தில் மாறுபடும் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க எங்களுக்கு மிகப்பெரிய திணிவு வந்து இப்ப சிறிய திணிவா மாறுதுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன நடக்க போகுது? சடத்துவ திருப்பம் வந்து இப்ப திணிவு பரம்பல் குறைஞ்சிட்டேன்னு சொன்னா சடத்துவ திருப்பம் வந்து குறைஞ்சிடும். சரியா? ஆரம்பத்துல மிகப்பெரிய சுழலும் திணிவுகளா இருந்தவை வந்து இப்ப சிறிய கனவளவுகளாக சுருங்கிட்டு சொன்னா அந்த திணிவு பரம்பல் வந்து இப்ப குறைவடைஞ்சிச்சு. திணிவு பரம்பல் குறைவடைந்தால் எங்களுக்கு சடத்துவ திருப்பம் குறைவடையும். சடத்துவ திருப்பம் குறைவடைகிற நேரம் கோண வேகம் என்ன நடக்கும் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு நாங்க இதுல புறமுறுக்கம், அதாவது புற முறுக்கங்கள் எதுக்கும் தொழிற்படையில என்று சொல்லி எடுத்தால் இப்ப நாங்க இதுல கோண உந்தக்காப்பு தத்துவத்தை பாவிச்சா ஆரம்பத்துல இருந்த தொகுதிக்கண்டு எடுத்தால் I1 ஒமேகா 1 சமன் I2 ஒமேகா 2 வந்து எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெருக்கம் வந்து மாறக்கூடாது. இந்த பெருக்கம் மாறக்கூடாதுன்னு சொன்னால் இப்ப இந்த சடத்துவ திருப்பம் கனவளவு வந்து சின்ன போயிடுச்சு சொன்னா திணிவு பரம்பல் குறைகிறதால எங்களுக்கு சடத்துவ திருப்பம் வந்து குறைய போகுது. அப்ப சடத்துவ திருப்பம் குறைவடைந்தால் எங்களுக்கு கோண வேகம் வந்து அதிகரிக்கணும். ஆகவே சடத்துவ திருப்பம் குறைவடையும், கோண வேகம் அதிகரிக்கும். 2வது ஆன்சர். சடத்துவ திருப்பம் வந்து குறைவடைய போகுது, இங்க கோண வேகம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு மிகப்பெரிய திணிவா இருந்தவர் இப்ப கனவளவுல சின்னனா போயிட்டார் சொன்னா இங்க நிறைய திணிவு பரம்பல் பெருசா இருந்தது, இங்க திணிவு பரம்பல் இப்ப குறைஞ்சிச்சு சொன்னா இங்க இருக்கிற சடத்துவ திருப்பத்தான் பெருசா இருக்க போது இதிலும் பார்த்தேன். பிறகு நாங்க இந்த கோண உந்து காப்பு தத்துவத்தை வச்சு ஆரம்பத்துல இருந்த மொத்த கோண உந்தம் சமன் இறுதியில இருக்கிற மொத்த கோண உந்தம். அப்ப இந்த பெருக்கங்கள் மாறக்கூடாதுன்னு சொன்னால் சடத்துவ திருப்பம் குறைஞ்சா இங்க கோண வேகம் வந்து அதிகரிக்கணும். மற்றது இப்ப இன்னும் இப்படியும் சொல்லலாம், இயக்கத்தை எதிர்க்கும் இயல்பு குறையுதுன்னு சொன்னா அதை இயங்குற தன்மை வந்து கூடவே இருக்கு. இப்ப நாங்க இதுக்கு உதாரணங்கள் எல்லாம் பார்த்து ஒரு சுழலும் கட்டுல ஏறி நிக்கிற ஒரு மனுஷன் வந்து கையில வந்து என்ன 2 திணிவுகளை தூரமா வச்சிருந்து அவர் சுழல்றது குறைவா இருக்கும், கிட்ட வரும்போது அவர் வேகமா சுழல்வார். அதுக்குரிய காரணம் நாங்க பார்த்தினாங்க திணிவு அதாவது அச்சுல இருந்து சுழற்சி அச்சுல இருந்து திணிவு இருக்கிற தூரம் கூடன்னு சொன்னா சடத்துவ திருப்பம் கூடவா இருக்கும். அப்ப அவர் சுழல்றதும் மெதுவா இருக்கும். கிட்ட வர வர நடக்கும் அந்த தூரம் திணிவுக்கான தூரம் குறைய சடத்துவ திருப்பம் குறையும். அப்ப அவருக்கு இயங்குறது வந்து இலகுவா இருக்கும், அப்ப வேகமா இயங்குவார் என்று பார்த்தேன். அதை போலதான் இது சடத்துவ திருப்பம் குறைஞ்சா இவர் இயங்குற இயல்பு வந்து கூடவா இருக்கும். ஆகவே இதுக்குரிய விடையை பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது விடை. ஆறாவது கேள்வி, தனது அச்சை பற்றி நிமிடத்திற்கு 600 சுற்றல்கள், அப்ப இங்க நிமிடத்துக்கு 600 சுற்றல்கள் என்ற வீதத்துல தந்திருக்கிறாங்க.
20 செகண்டில் ஓய்வுக்கு வருகிறது அதனது கோண அமர்முடுதல். அப்ப இதுல நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால், முதலாவது கோண வேகத்தை கண்டுபிடிப்போம். ஒமேகா சமன் 2πf என்ற சமன்பாடு. இதுல 600 சுற்றல்கள் எவ்வளவு ஒரு நிமிடத்தில். அப்ப இங்க ஒமேகாவை கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் 20 π ரேடியன் செகண்ட் -1 இருக்க போகுது. 20 செகண்டில் ஓய்வுக்கு வருகிறது. நேரம் தெரியும் 20 செகண்ட். கேள்வி வந்து அல்பா என்னன்னு சொல்லி. அப்ப இறுதி கோண வேகம் 0 இருக்க போது, ஆரம்ப கோண வேகம் அல்பா டி. ஆகவே அல்பா வந்து எங்களுக்கு π ரேடியன் செகண்ட் -2 ஆயிருக்கு. நான்காவது ஆன்சர். இங்க இறுதி ஆய்வுக்கு வருதுன்னு சொல்றதால நான் இங்க கோண அமர்முடுதல் இயக்கம் என்று போடுறேன். ஆகவே அல்பாவினுடைய பெருமானம் வந்து π ரேடியன் செகண்ட் -2 ஆக அமையும். நான்காவது ஆன்சர். ஓகே, ஏழாவது கேள்வியை பாருங்க. ஏ கமா பி எனும் இரு துணிக்கைகள் ஆர்ஏ ஆர்பி எனும் ஆரைகளை உடையன. ஒரு மைய வட்டங்களிலே அவற்றின் சுழற்சி ஆவர்த்தன காலங்கள் ஒரே அளவாய் இருக்கும் வகையிலே அசைக்கின்றன. இங்கு ஏயின் மைய நாட்ட ஆறுமுடுகளின் கீழ் பியின் மைய நாட்ட ஆறுமுடுகள். இந்த ஆர்ஏ ஆர்பி என்ற வேற வேற ஆரைகளை உடைய வட்டங்கள்ல இயங்கினாலும் அவற்றினுடைய மையம் வந்து ஒரே மையமாக காணப்படுது. அப்ப நாங்க இது இலகுவா செய்யலாம். இந்த கேள்வி இதுல ஆர்ஏ ஆர்பி எது பெருசு எது சின்ன தெரியாது. சும்மா ஆர்ஏ ஆர்பி எப்போ இந்த மையமும் ஒன்று போகும். இங்க ஏபி என்ற துணிக்கைகள் எடுப்போம். இவற்றினுடைய சுழற்சி ஆவர்த்தனங்கள் வந்து சமனம். அப்ப டிஏயும் டிபியும் சமன் என்று எடுத்தால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது? டி சமன் 2π × ஒமேகா. இதுல இருந்து ஒமேகா ஏ சமன் ஒமேகா பி என்று சொல்லி எடுக்கலாம். சரியா? இவற்றினுடைய கோண வேகங்கள் சமன் என்று சொன்னா தரப்பட்ட தரவை வச்சுக்கொண்டு ஆவர்த்தன காலங்கள் சமன் என்று பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு பக்கமும் 2π × ஒமேகா ஏ 2π × ஒமேகா பி. அப்ப ரெண்டு பக்கமும் 2π வெட்டுப்பட்டிலாம் போயிடும். ஆகவே ஒமேகா ஏயும் ஒமேகா பியும் சமன். இப்ப ஏக்கு மையம் நோக்கி எப் சமன் எம்ஏ போட்டோம், அல்லது மைய நாட்டு ஆர்முடுகளுக்கான தொடர்பு போட்டோம்னு சொன்னா ஆர்ஏ × ஒமேகா ஏ. அதே போல பிக்கு போட்டோம்னு சொன்னா இதுல எங்களுக்கு கேட்டது என்ன சொல்லுங்க பாப்போம். ஏயின் மைய நாட்ட ஆர்முடுகளின் கீழ் பியின் மைய நாட்ட ஆர்முடுகள். அப்ப இங்க ஏயினுடைய மைய நாட்ட ஆர்முடுகள் அதன் கீழ் பியினுடைய மைய நாட்ட ஆர்முடுகள். இங்க ஆர்ஏயின் கீழ் ஆர்பி. இதுல எங்களுக்கு ஒமேகா ஏயும் ஒமேகா பியும் சமன் என்று தெரிஞ்சாலும் ரெண்டு வெட்டுப்பட்டும். ஆகவே ஆர்ஏயின் கீழ் ஆர்பி என்ற தொடர்பு முதலாவது ஆன்சர். எங்களை தந்த தரவை வச்சு கொண்டுதான் இதை செய்யும். ஆவர்த்தன காலம் சமன் என்றதால ரெண்டுக்கும் இடையிலான கோணவகங்கள் சமன் என்று எடுத்துட்டு பிறகு இதை கொண்டு போய் மைய நாட்டு ஆர்முடுகளுக்கான தொடர்பு. ஓகே, அடுத்தது எட்டாவது கேள்வியை பாருங்க. ஒரு கூற்று கேள்வி வந்து
தொகுதி ஒன்றினது கோண உந்தமானது. அப்ப இது கேள்வி வந்து கோண உந்தம் சம்பந்தமான கேள்வி. தொகுதி ஒன்றின் கோண உந்தமானது. முதலாவது கூற்று ஏ பாத்தீங்கன்னு சொன்னா, இத்தொகுதியின் மீதான விளையுள் விசை பூஜ்ஜியமாய் இருக்கும் போது மாத்திரமே காப்படையும். இத்தொகுதியின் மீதான விளையுள் விசை. அப்ப இங்க கோண உந்தத்தை பற்றி கதைக்கிறோம்னு சொன்னா, கோண உந்தத்தோட சம்பந்தப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா புறமுறுக்கம். அப்ப புறமுறுக்கம் தான் நீங்க பூஜ்ஜியமா இருக்கணும். ஆனா இதுல சொல்லியிருக்காங்க விளையுள் விசை. விளையுள் விசை பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் அங்க கோண உந்தம் பூஜ்ஜியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புறமுறுக்கம் பூஜ்ஜியமா இருந்தா கோண உந்தம் பூஜ்ஜியமா இருக்கும். அந்த புறமுறுக்கத்துக்குள்ள யார் இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விசை திருப்பம். சரியா? அப்ப விசை திருப்பம் பூஜ்ஜியமா இருந்தால் அந்த கோண உந்தம் அதாவது புறமுறுக்கம் வந்து பூஜ்ஜியமா இருக்க சந்தர்ப்பம் இருக்கு. அதால அங்க வந்து நாங்க கோண உந்தம் வந்து காப்படையும் சொல்லி சொல்லலாம். சரியா? அப்ப கோண உந்தத்தோட சம்பந்தப்பட்டால் புறமுறுக்கம், புறமுறுக்கத்தோட சம்பந்தப்பட்டால் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விசை திருப்பம். அப்ப விசை திருப்பம் பூஜ்ஜியமா இருந்தா தான் அங்க வந்து கோண உந்தம் வந்து காக்கப்படும். அப்ப இங்க வந்து விளையுள் விசை பூஜ்ஜியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? விளையுள் விசை பூஜ்ஜியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏ கூற்று வந்து நாங்க பிழை என்று சொல்லி சொல்லலாம். கூற்று பிய பாத்தீங்கன்னு சொன்னா, இத்தொகுதியினது கோண வேகத்தின் அதே திசையிலேயே இருக்கும். எங்களுக்கு தெரியணும் இந்த முறுக்கம் மற்றது கோண ஆர்முடுகள் கோண வேகம் என்பனவற்றை நாங்க பாக்குறதுக்கு இப்ப உதாரணமா ஒரு வட்டத்தட்டு சுழலுதுன்னு சொன்னா, இந்த திசையில சுழலுதுன்னு சொன்னால், நான் சொன்னேன் எங்களோட வலது கையை எடுத்துக்கேன். எங்களோட வலது கைய இந்த சுழல்ற திசையில நாங்க 4 விரலை பிடிச்சு கொண்டு பெருவிரல் காட்டுற திசை தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், எங்களுக்கு இங்க கோண வேகம், கோண ஆர்முடுகள், முறுக்கம் மற்றது கோண உந்தத்தின் திசையை குறிக்கும். அப்ப அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் கூற்று பி இத்தொகுதியினது கோண வேகத்தின் அதே திசையில் இருக்கும். கோண உந்தமானது இந்த தொகுதியினுடைய கோண வேகத்தின் திசையில் இருக்கும் என்றதும் சரி. அப்ப கூற்று ஏ வந்து பிழை, கூற்று பி வந்து சரி, கூற்று சியை பற்றி பார்ப்போம். இத்தொகுதியினது திணிவு பெரம்பலில் தங்கி இராது என்றது பிழை. ஏன்னு சொன்னா எங்களுக்கு சமன்பாடு தெரியும், L7 I⍵. திணிவு பெரம்பல் வந்து யாரை பாதிக்கும்னு சொன்னா சடத்துவ திருப்பத்தை பாதிக்கும். அப்ப சடத்துவ திருப்பத்தோட சம்பந்தப்பட்டு இந்த கோண உந்தமானது சடத்துவ திருப்பத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆகவே கூற்று சி வந்து பிழை. அப்ப இதுல சரியான கூற்று என்று பார்த்தால் பி மாத்திரம் தான் இங்க உண்மையான கூற்றாக அமையும். அப்ப 2வது ஆன்சர். கூற்று ஏ பிழை என்று சொன்னதுக்குரிய காரணம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? அதாவது கோண உந்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா புறமுறுக்கம். சரியா? முறுக்கத்தோடு சம்பந்தப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா விசை திருப்பம். பிறகு சில பேர் யோசிக்கலாம் தானே, விசை திருப்பத்துக்குள்ள விசை இருக்கிறதால அது விசை பூஜ்ஜியமான புறமுறுக்கம் பூஜ்ஜியமா அப்படி பாக்குறது இல்லை. எங்களுக்கு நேரடியாக புறமுறுக்கத்தோட சம்பந்தப்பட்டால் யாரு விசை திருப்பம். இங்க வந்து நாங்க ஒரு அச்சு பற்றி நாங்க விசை திருப்பம் எடுக்கிறோம்னு சொன்னா இந்த அச்சுல சில வேளை நடக்கலாம், விசை தொழிற்படலாம், எஃப் என்ற விசை தொழிற்படலாம். நாங்க ஓ பற்றி திருப்பம் எடுக்கிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தொழிற்படலாம். ஓ பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள இங்க செங்குத்து தூரம் பூஜ்ஜியமா இருக்கு. அப்ப இங்க வந்து எஃப் வந்து பூஜ்ஜியம் இல்லை, ஆனா முறுக்கம் பூஜ்ஜியம். என்று சொன்னா இதுக்கான செங்குத்து தூரம் இல்லை, அந்த அச்சு அந்த புள்ளி கூடாக போற விசை என்று சொல்லலாம். இங்க விசை திருப்பம் தான் பூஜ்ஜியமா இருக்க போகுது. அப்ப இங்க விசை திருப்பத்தை தான் நாங்க பூஜ்ஜியம் என்று கருதி புறமுறுக்கத்தை நாங்க எடுக்க வேண்டி இருக்க போகுது. அதாலதான் அந்த ஏ வந்து பிழையான கூற்றாக அமைந்தது. ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. தனது மையத்தினூடாக செல்லும் நிலைக்குத்து அச்சை பற்றி சுழலக்கூடிய கிடையான வட்ட வடிவ மேசை ஒன்றின் மீது சிறிய திணிவொன்று வைக்கப்பட்டுள்ளது.
இம்மேசையின் கோணவேகம் ஒமேகாவாகும் போது இத்திணிவு நழுவ ஆரம்பிக்கிறது. இத்திணிவினது மேசையின் மையத்தில் இருந்தான தூரம் இரட்டிப்பாக்கப்படின் இத்திணிவானது நழுவ ஆரம்பிப்பதற்கு தேவையான இழிவு கோணவேகம் யாது? அப்ப இங்க இந்த திணிவு இப்ப நழுவ ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. தனது மையத்துக்கூடாக செல்லும் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலக்கூடிய கிடையான வட்ட வடிவ மேசை ஒன்றின் மீது சிறிய திணிவு ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இம்மேசையின் கோணவேகம் ஒமேகா. இத்திணிவு நழுவ ஆரம்பிக்கிறது. இத்திணிவினது மேசையின் மையத்தில் இருந்தான தூரம் இரட்டிப்பாக்கப்படின் இத்திணிவானது நழுவ ஆரம்பிப்பதற்கு தேவையான இழிவு கோணவேகம். அப்ப இவர் இப்பதான் நழுவ ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா ஆரம்பத்துல இவர் நழுவாம இருந்திருக்கிறார். அப்ப அந்த நழுவாம இருந்திருக்கிற நேரம் கட்டாயம் மைய நாட்ட விசை ஒரு உராய்வு விசைகள் தொழிற்பட்டிருக்க போகுது. சரியா? ஆரம்பத்துல 6 என்ற தூரத்தில் இருக்கிற நேரம் இருந்தவர் இப்ப இந்த தூரம் இப்ப 2r மாற்றப்படும், 2 மடங்காக்கப்படும். அந்த கூட்ட வடிவா பாருங்க, தரப்பட்ட தரவை பாத்தீங்கன்னு சொன்னா கிடையான வட்ட வடிவ மேசை ஒன்று அதுல இது வைக்கப்படுது. இந்த திணிவு ஒமேகா என்ற கோணவகத்தோட சுற்று. இது ஒமேகா 1 போடும் 2வது சந்தர்ப்பத்துல. இந்த மேசையினது கோணவேகம் ஒமேகாவாகிற சந்தர்ப்பத்துலதான் இவர் நழுவ ஆரம்பிக்கிறார் என்றால் இங்க கட்டாயம் இந்த மேசைக்கும் திணிவுக்கும் இடையில உராய்வு விசை தொழிற்பட்டு. அதாலதான் இவர் என்ன செய்திருக்கிறார், உழவு நேரம் கொஞ்ச நேரம் அசையாம இருந்துட்டு இப்ப நழுவ ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா அந்த உராய்வு விசையை மீறிக்கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பமா இருக்க போகுது. அப்ப நாங்க இங்க உராய்வு விசைதான் இவரை வெளியில போக விடாம வட்ட இயக்கத்துல வச்சிருக்க போறாரு. மையத்தை நோக்கி ஒரு விசை ஒன்று தொழிற்பட்டிருக்க போகுது. அப்ப இந்த உராய்வு விசை என்று பார்த்தோம்னு சொன்னா F சமன் மியூ ஆர். அதே போல M இன்டு மைய நாட்ட விசை, மைய நாட்ட ஆர் முடுதலை F சமன் MA பாவி. F சமன் மியூ ஆர் மைய நோக்கி F சமன் MA பாவிச்சால் மியூ ஆர் சமன் MA. இங்க ஆருக்கு பதிலாக MG போடலாம். அதே போல MM வெட்டுப்பட்டும். ஸோ ஆர் முடுகல் மியூஜியா இருக்க போகுது. அப்ப ஆரம்பத்துல இருந்த ஆர் முடுகளுக்கான தொடர்பு மியூஜி, இப்ப இருக்கிற ஆர் முடுகளுக்கான தொடர்பும் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா இங்கேயும் ஒரே மேசையின் மீது தானே இருக்குது, ஒரே திணிவு. ஆர் முடுகளை A1 போடுவோம். அப்ப இங்க மியூ ஆருக்கு பதிலாக MG, இங்க M இன்டு A1. அப்ப இங்க A1க்குமான தொடர்பு என்ன வருகிறது, மியூஜி தான் வருகிறது. ஆகவே 2 சந்தர்ப்பத்திலையும் மைய நாட்ட ஆர் முடுகள் சமன், A சமன் A1. அப்ப மைய நாட்டு ஆர் முடுகளை சமப்படுத்தும் போது எனக்கு ஆரம்பத்துல ஆர் ஒமேகா வர்க்கம், இப்ப 2r ஒமேகா 1 வர்க்கம். என்ன சொன்னா இந்த ஆரை 2 மடங்காக்கப்பட்டு, ஆகவே இங்க ஆர் வெட்டுப்பற்றும் ஒமேகா 1 சமன் ஒமேகாவின் கீழ் வர்க்க மூலம் 2 என்ற தொடர்பு எனக்கு கிடைக்கும். ஆகவே இதுல இருக்கிற விடைய பாத்தீங்கன்னு சொன்னால் ஒமேகாவின் கீழ் வர்க்க மூலம் 2 என்ற இழிவு கோணவேகம் எனக்கு தேவை. முதலாவது ஆன்சர். நானே நீங்க இந்த உராய் விசை எடுத்தேன்னு சொன்னால் இந்த கோணவேகம் ஒமேகாவாகத்தான் இவர்
இதுல திரும்ப ஒருக்கா சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. இதுல எங்களுக்கு சடத்துவ திருப்பத்துக்கு இடையிலான தொடர்புகள் தரப்பட்டிருக்கு. அப்ப இங்க கூடின சடத்துவ திருப்பம் யார் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வளையம் தான் சடத்துவ திருப்பம் கூடவா வச்சிருக்கு. சரியா? அப்ப இங்க ஐஆர் இந்த வட்டத்தட்டிலும் பார்க்க வளையத்துக்கு சடத்துவ திருப்பம் கூட, இந்த வட்டத்தட்டில் இந்த கோலத்திலும் பார்க்க சடத்துவ திருப்பம் கூடவாக காணப்படுகிறது. அப்ப அவன் நேரடியாக இந்த தொடர்பை தந்ததால நாங்க இதை வச்சு கொண்டு சொல்லலாம், சடத்துவ திருப்பம்ன்றது ஒரு இயக்கத்தை எதிர்க்கும் இயல்பு. அப்ப இயக்கத்தை எதிர்க்கும் இயல்பு கூடவா இருக்கிறால் இயங்குறதுக்கு கஷ்டப்படுவேன். அப்ப இவர் சுழல்றதுக்கு கூடின நேரம் எடுப்பார். சடத்துவ திருப்பம் கூடன்னு சொன்னா அவர் சுழல்றதுக்கு கஷ்டப்படுறாரு என்றால் மெல்ல மெல்லமா தான் சுழண்டு போறார். அப்ப மெல்ல மெல்லமா சுழண்டு போறாரு என்றால் அந்த உயரத்துல இருந்து கீழே வாரத்துக்கு அவருக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்க்கு கடைசி குறைஞ்ச நேரத்துல வரக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோலம் விரைவாக வந்துடும். சரியா? இந்த சடத்துவ திருப்பத்தை வச்சுக்கொண்டு நாங்க இந்த தொடர்பை சொல்லலாம். மூன்றாவது ஆன்சர். பதினோராவது கேள்வி, பரப்பு சில்லொன்று அதன் மையத்தினூடாக உள்ள அதன் செங்குத்து அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் 9 கிலோகிராம் மீட்டர் வர்க்கத்தை உடையது. இப்பரப்பு சில்லு மோட்டார் ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. மோட்டார் பரப்பு சில்லை ஓய்வில் இருந்து 600 சுற்றல்கள் per நிமிடத்திற்கு ஆர் முடுக்குகின்றது. உராய்வை புறக்கணித்தால் பரப்பு சில்லின் மீது செய்யப்பட்ட வேலை. இதுல எங்களுக்கு ஆரம்பத்துல இவர் ஓய்வில் இருந்தவர் என்று சொல்லப்படுது. ஓய்வில் இருந்து இவர் ஆர் முடுக்கப்படுகிறார் சொன்னா கேட்டது வேலை, செய்யப்பட்ட வேலை. அப்ப செய்யப்பட்ட வேலைக்கான தொடர்பு எங்களுக்கு யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னா சக்தி மாற்றத்துக்கு சமனா இருக்கு. ஆரம்பத்துல ஓய்வில் இருந்தவர் இப்ப சுழல வலிக்கிட்டார் என்று சொன்னா இங்க சுழற்சி இயக்க சக்தி ஒமேகா வர்க்கம் இதுதான் செய்யப்பட்ட வேலையாக இருக்க போகுது. அப்ப இங்க எனக்கு சடத்துவ திருப்பம் தரப்பட்டிருக்குது 9 சொல்லி ஒமேகா வர்க்கத்தை கண்டுபிடிக்கணும். ஆகவே ஒமேகா 2πf, இங்க எனக்கு 2π தர எஃப் தரப்பட்டிருக்குது நிமிடத்துக்கு 600 சுற்றல்கள் சொன்னா செகண்டுக்கு காணணும். 10 20 π. ஆகவே இங்க எனக்கு 400 π வர்க்கம். அப்ப இங்க சுருக்கினால் 200 9 2 18 1800 π வர்க்கம் ஜூலாக அமையும். எனக்கு தேவையான இதுதான் செய்யப்பட்ட வேலை சமன் சக்தி மாற்றம். இதை வச்சுக்கொண்டு நாங்க 1800 π வர்க்கம் ஜூல் என்று சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டாவது ஆன்சர். பன்னிரெண்டாவது கேள்வியை பாருங்க. திணிவு 20 கிலோகிராமை உடைய குழந்தை ஒன்று புறக்கணிக்கத்தக்க திணிவை உடைய ஊஞ்சல் ஒன்றில் அமர்ந்திருக்கின்றது. ஒவ்வொன்றும் 3 மீட்டர் நீளமுள்ள இரு கயிறுகளின் மூலம் ஊஞ்சல் அதன் சுழலை புள்ளிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஓர் ஊஞ்சலாடலின் போது குழந்தையின் உயர் கதி 3 மீட்டர் செகண்ட் -1 என காணப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கயிற்றிலும் உயர் இழுவை. இதுல எங்களுக்கு உண்மையா ஊஞ்சல் ஆடுற நேரம் இப்படித்தான் ஊஞ்சல் ஆட போகுது. இது ஒரு நிலைக்குத்து. இந்த பாதையை நாங்க பூர்த்தி செய்து பார்த்தா இது ஒரு நிலைக்குத்து வட்ட இயக்கம் மாதிரி கருதலாம். கருதுற நேரம் 2 இலை இருக்குன்னு சொன்னா 2 இலையிலையும் இழுவை இப்படி இருக்கிறார் என்றால் இங்க 2 இலையும் இழுவை இவ்வாறு காணப்பட போகுது. ஒரே இழுவை காணப்பட போகுது. இவர
நிறை வந்து கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. அப்ப இங்க இந்த புள்ளியில தான் இவருக்கு அதிகர் கதி இருந்திருக்கு. இப்ப இந்த நேரத்துல மையத்தை நோக்கி இதான் அந்த சுழலை அச்சன்னு சொன்னா, இது பற்றி தான் இவர் என்ன செய்ய போற சுழல போறார். இப்படி ஆட போறாரு சுழல போறாரு என்றால் எங்க அதிதாள் புள்ளியில தான் எங்களுக்கு இழுவை கூடவா இருக்கு. நிலைக்குத்து வட்ட இயக்கத்துல அதிதாள் புள்ளி இவர் நிறை கீழ் நோக்கி தொழிற்பட போது இந்த இலையில இருக்கிற இழுவை வந்து ரெண்டுலையும் டிடி இருந்தா இதுல நாங்க 2T எடுக்கலாம். இவர் நிறை mg. இப்ப மையம் நோக்கி எப்சமன் போட்டால் எங்களுக்கு 2T மைனஸ் mg வந்து என்னவா இருக்க போகுது ma. அப்ப இதுல எனக்கு என்ன தரப்பட்டிருக்கின்ற தரவை பார்த்தோம்னு சொன்னா கதி தரப்பட்டு, ஆகவே mb ஸ்கொயருக்கு r போடலாம். இந்த இலையினுடைய அளவு வந்து 3 மீட்டர்னா 3 மீட்டர் ஆரையுடைய நிலைக்குத்து வட்ட இயக்கத்தை ஆற்றுதன்னு எடுக்கலாம். இங்க நாங்க 2T சமன் mg குழந்தையினுடைய நிறை 20 கிலோகிராம் என்று சொன்னால் 200 நியூட்டன் சக, அதே போல 20 தர v வர்க்கத்தின் கீழ் 9 கீழ் அதனுடைய ஆரை தரப்பட்டதுக்கு 3 மீட்டர் நீளமான. நாங்க இப்ப இதை சுருக்கினால் T சமன் 2ஆல சுருக்கலாம் 100, இங்க 10, இங்க 9 3ஆல சுருக்கினா 3 முறை, அப்ப 30. 130 நியூட்டன் ஒரு இலையில தொழிற்பட போற இழுவையாக இருக்க போகுது. முதலாவது அம்சம். இது ஒரு நிலைக்குத்து வட்ட இயக்கமா நாங்க கருதினால் மையம் நோக்கி எப்சமன் அதிதாள் புள்ளியில தான் நமக்கு உயர்வான வேகம் இருக்க போகுது. இந்த சந்தர்ப்பத்துல ரெண்டு இலையில இருக்கிற இழுவை வந்து சமன் எடுத்து மையம் நோக்கி எப்சமன் போட போறேன். மையம் நோக்கி எப்சமன் போடைக்குள்ள நிறை கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. அப்ப மையத்தை நோக்கி இல்லாம வெளிநோக்கி இருக்க போறார். ஆகவே 2T மைனஸ் mg சமன் தொடலி வழியே தொடலி வேகம் b இருக்க போகுது. அது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அளமையா பாவிக்கிற மாதிரி r முடுகளுக்கு பதிலாக v வர்க்கத்தின் கீழ் r என்ற தொடர்பை பாவிச்சு நாங்க இந்த கணக்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு வட்ட மேசையில ஒரு ஆள் இருக்கிறார். அதே போல ஒரு புள்ளியும் இருக்கு, ஒரு திணிவும் இருக்கு. வெளியில நின்று ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப இது வந்து நாங்க சுழற்சி இயக்கம் படிக்கக்குள்ளேயே நாங்க மாட்டேட்டு சட்டம், கடத்துவ மாட்டேட்டு சட்டம் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். சரியா? இதை இலகுவா சொல்லலாம். இந்த உபாரான கேள்விகள் வரும்போது நாங்க கூட்டு கேள்விகள் வரும்போது இலகுவான ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல பாருங்க, கிடை மேசை ஒன்று அதன் மையத்தின் ஊடாக செல்லும் நிலைக்குத்து அச்சு பற்றி சீர்கோண வேகத்துடன் சுழலுகின்றது. ஒரு திணிவு எம் ஆனது மேசை மீது நழுவாமல் ஓய்வில் உள்ளது. மேசை மீது நோக்குனர் A இருக்கும் அதேவேளை ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நோக்குனர் B தரையின் மீது நிற்கின்றார். எம் மீது தாக்கும் மொத்த கிடை விசையானது எம்மின் மீது தாக்கும் மொத்த கிடை விசையா என்னென்று சொல்லி கேட்கிறார். முதலாவது, ஏற்கு ஏற்ப பூச்சியமாக இருக்கும் அதேவேளை பிற்கு ஏற்ப மையத்தை நோக்கி இருக்கின்றது. ஏற்கு ஏற்ப திணிவு எம்மிலவிந்து எந்த ஒரு விசையின் தொழிற்படையில என்றும், அதே போல பிற்கு ஏற்ப மையத்தை நோக்கி ஒரு
விசை ஒன்று தொழிற்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா நாங்க சொல்ல போனால் இது சார்பு வேகத்தை பற்றி வச்சுக்கொண்டு சொன்னால் ஏ சார்பாக இங்க எம் என்றவர் வந்து இயங்கல. சரியா? அதாவது இப்ப ரெண்டு பேருமே இயங்குற ஒரு வட்ட மேசைக்கு மேலதான் இருக்கிறோம் என்று சொன்னா இவருக்கு ஏ இயங்குற வட்ட மேசையில இருந்து பார்க்கிறார் என்றால் ஏஎம் இயங்குற, அதாவது இந்த மேசையின் மீது இருக்கிறதால மேசைதான் இயங்குதே தவிர இந்த ஏ வந்து மேசையின் மீது ஓய்வில் இருக்கிறார். அதே போல துணிவு எம்மும் வந்து ஓய்வில் தான் இருக்க போறார். ஏ சார்பாக எம்மினுடைய இயக்கம் வந்து இங்க பூச்சியமாக இருக்க போகுது. ஏ வந்து ஏ பார்க்குற நேரம் எம் வந்து இயங்காத மாதிரி இருக்கும். சரியா? இப்ப நாங்க பூமிக்கு மேல நிக்கிறோம். அப்ப நானும் ஒரு பொருளும் இருக்கிறேன்னு சொன்னா பூமி சுழலுது, ஆனா நான் இயங்காம நிக்கிறேன், அந்த பொருளும் இயங்காம நிக்கிறேன்னு சொன்னா இப்ப எனக்கு சார்பாக அந்த திணிவு வந்து இயங்கு. ஆனா இதே இது ஒரு சுழல்ற ஒரு தொகுதியை வந்து வெளியில இருந்து ஓய்வுல நின்று பாக்குறால பாத்தீங்கன்னா இவர் ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற போறார். ஆகவே இங்க வந்து இவருக்கு ஒரு மைய நாட்ட விசை இருப்பதாக யாருக்கு உணரும் சொன்னா பி சார்பாக பார்க்கிற நேரம் பி வந்து உணர், அதாவது பிக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா இவர் ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற மாதிரி இருக்கு. வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னு சொன்னா எம்முக்கு மையத்தை நோக்கி மைய நாட்ட விசை வந்து தொழில்படுற மாதிரி இவருக்கு தெரியும். அப்ப பி சார்பாக எம்முக்கு மையத்தை நோக்கி ஒரு விசை தொழில்படுற மாதிரி இருக்கும். அப்ப முதலாவது கூற்று எங்களுக்கு சரியா வந்துச்சு. சரியா? ஏ சார்பாக அந்த திணிவு எம் வந்து ஓய்வில் இருக்க போகுது. பி சார்பாக பார்த்தோம்னு சொன்னா அவர் ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற, ஆகவே திணிவு எம்ல வந்து மையத்தை நோக்கி ஒரு மைய நாட்ட விசை ஒன்று தொழிற்பட போகுது. ஆகவே 13வது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது ஆன்சராகவே வந்து. அப்போ எங்களுக்கு முதலாவது ஆன்சர் சரியா வந்தோடனே நாங்க மிச்சத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்ப எங்களுக்கு இதுல சடத்துவ மாட்டேடி சட்டம் கதைக்க போனோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் குழப்பி வச்சோம். அதை விட நாங்க சார்பு விவகத்தை வச்சு கொண்டு சொன்னோம், சார்பு இயக்கத்தை பற்றி வச்சு கொண்டு சொன்னோம்னு சொன்னா எங்களுக்கு இது இலகுவா இருக்கும். ஒரு இயங்குற தொகுதிக்கு மேல ரெண்டுமே ஓய்வுல இருக்கிறாருன்னு சொன்னா ஏ சார்பாக எம்மும் ஓய்வுல தான் இருக்க போறார். ஆனா அந்த இயங்குற தொகுதியை விட்டு வெளியில இருந்து பாக்குற ஒரு ஆளுக்கு இவர் ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்ற மாதிரி இருக்கும். ஆகவே இவர் வட்ட இயக்கத்தை ஆற்றாருன்னு சொன்னா இவருக்கு மைய நாட்ட விசை ஒன்று தொழிற்படணும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே பிக்கு வந்து எம்மின் மீது மைய நாட்ட விசை தொழிற்படுற மாதிரி அவருக்கு தெரியும். ஆகவே இதுக்குரிய விடை என்று பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஆன்சராக அமையும். அடுத்தது 14வது கேள்வியை பாருங்க. உருவில் காணப்படுகின்றவாறு கூம்பின் வடிவத்தை கொண்ட, அப்ப கூம்பின் வடிவத்தை கொண்டன்னு சொன்னா இந்த பாத்திரம் வந்து அந்த பாத்திரத்தினுடைய இந்த பகுதி சரிவா இருக்கும். இதுல ஒரு இயங்குற ஒரு துணிக்கு இவர் வட்ட இயக்கத்தை ஆற்ற சொன்னா இந்த சரிவா இருக்கிற பகுதியில இந்த துணிக்கை இருக்குன்னு சொன்னா இந்த சரிவான பகுதிக்கு செவ்வன் மருதாக்கம் கொண்டு இருக்க போகுது. இதனுடைய நிறை தொழில்நுட்பம் இந்த சரிவான பாதையின் மீது ஒரு துணி கொண்டு இருக்குன்னு சொன்னா இந்த சரிவான பாதைக்கு செங்குத்தாக செவ்வன் மருதாக்கம் இருக்கும். அதே போல இங்க நிறை எம்ஜி, இந்த சாய்வு ஆல்பாண்டர். ஒப்பமான பாத்திரம் ஒன்றின் உட்பகுதியின் மீது பொருள் ஒன்று கிடைவட்ட பாதை வழியே இயங்குகின்றது. நிலையான நோக்குனர் ஒருவர் நோக்குகின்றவாறு பொருளின் மீது தாக்கும் விசை அல்லது விசைகள். நிலையான நோக்குனரால் இதை பார்த்து கொண்டிருந்தால் இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த திணிவு வந்து வட்ட இயக்கத்தை ஆற்றாருன்னு சொன்னா அந்த வட்ட இயக்கத்துக்கு மைய நாட்ட விசை யார் கொடுக்கிறாருன்னு சொன்னா இந்த செவ்வன் மருதாக்கத்தினுடைய கிடைப்பிரிப்பு தான் நீங்க மைய நாட்ட விசையாக தொழிற்படுகிறது. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு மைய நாட்ட விசையாக தொழிற்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா செவ்வன் மருதாக்கத்தினுடைய கிடைப்பிரிப்பு. அப்ப இங்க பொருளின் நிறை மாத்திரம் என்றது பிழை. பொருளின் நிறையும் மேற்பரப்புக்கு செவ்வனாக தாக்கும் மருதாக்க விசையும் மாத்திரம். அப்ப இவருக்கு தெரியக்கூடியதால் தான்
ஒரு ஆள் என்று பார்க்கிறார் என்றால் இங்கே அவருக்கு தெரியக்கூடிய விசைகள் என்று பார்த்தால் இங்கே நிறைய ஒன்று தொழிற்படும். அதே போல இந்த சாய்வான பகுதியில் திணிவு வைக்கப்படுகின்ற அந்த சாய்வான பகுதியின் மேல இந்த திணிவுகளால ஒரு செவ்வன் மருதாக்கம், அந்த சாய்வான பகுதியால் இந்த திணிவுக்கு ஒரு செவ்வன் மருதாக்கம் ஒன்று வழங்கப்பட போகுது. அப்ப இந்த ரெண்டையும் தான் யாரு அந்த அவதானிக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அவ விடை உண்மையை இரண்டாவது விடையத்தான் அமையும். பொருளின் நிறையும் மைய நாட்ட விசையும் மாத்திரம். நான் சொன்னேன், இந்த மைய நாட்ட விசை வந்து இந்த செவ்வன் மருதாக்கத்தினுடைய பிரிப்பு தான், கிடை பிரிப்பு தான் மைய நாட்ட விசை. ஆகவே அவரால அந்த அவதானியால அதை வந்து நோக்க முடியாது. மேற்பரப்புக்கு செவ்வனாக தாக்கும் மருதாக்க விசையும் மைய நாட்ட விசை. மைய நாட்ட விசையை நாங்க சொல்லலாம், ஏன்னு சொன்னா நான் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப, செவ்வன் மருதாக்கத்தினுடைய கிடைப்பிரிப்பு சொன்னா நேரடியாக அவரால் அவதானிக்க முடியாது. மைய நாட்ட விசை மாத்திரம் என்றதும் விடை. ஆகவே சரியான விடை என்று பார்த்தால் இரண்டாவது விடை. செவ்வன் மருதாக்கமும் அந்த திணிவினது நிறையும் தான் அந்த நோக்குனரால நோக்கக்கூடிய மாதிரி இருக்கிற விசைகள். பதினைந்தாவது கேள்வியை பாருங்க. ஒவ்வொன்றும் நீளம் எல்லையும் திணிவு எம்மையும் உடைய 5 சர்வசம சீர்கோள்கள் ஒரு நிலைக்குத்து அச்சு பற்றி ஓய்விலிருந்து சுற்றப்படுகின்றன. இவற்றில் சில கோள்கள் கீழே காணப்படுகின்றவாறு வளைக்கப்பட்டுள்ளன. கோள்கள் இறுதி கோணக்கதி ஒமேகா நோட்டை அடையும் வரைக்கும் ஆர்முடுகப்படுகின்றன. பின்வரும் ஒழுங்கமைப்பு அதன் இறுதி கோணக்கதி ஒமேகாவை அடைவதற்கு அதிஉயர் சக்தியை கொண்டிருத்தல் வேண்டும். அப்ப இதுவும் வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, சடத்துவ திருப்பத்தை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை வந்து நாங்க செய்யணும். சடத்துவ திருப்பத்தை வச்சுக்கொண்டு இவ்வாறு கேள்வி செய்யறோம்னு சொன்னா, சடத்துவ திருப்பத்தை தீர்மானிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா திணிவு பரம்பல். அப்ப இந்த படங்களை வச்சுக்கொண்டு திணிவு பரம்பலை நாங்க கண்டுபிடிப்போம். எந்த இடத்துல திணிவு பரம்பல் அதிகமா இருக்குதோ அங்கதான் எங்களுக்கு சடத்துவ திருப்பம் வந்து கூடுதலாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். சோ அதன்படி நாங்க எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்ப தரப்பட்டிருக்கிற படங்கள்ல திணிவு பரம்பல் எங்க கூட இருக்கும் என்று பார்த்தோம்னு சொன்னா, முதலாவதுல நிலைக்குத்தாக இருக்கிற கோள் நிலைக்குத்து அச்சு பற்றி திருப்பம் என்று சொன்னால் அங்க அந்த திணிவு பரம்பல் வந்து அந்த சுழற்சி அச்சுல இருந்து குறைவான பகுதியில தான் இருக்கு. அதே போல இரண்டாவது பகுதியிலையும் பார்த்தோம்னு சொன்னால் அந்த தூரங்கள் எல்லாம் L/3 இருக்குது. இங்க திணிவு பரம்பல் கூடவா இருக்கக்கூடிய பகுதி என்று பார்த்தோம்னு சொன்னா ஒன்று 4ஆவதா இருக்கும் அல்லது 5ஆவதா இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா 5ஆவது பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா நீளமான கோள் இவ்வாறு கிடையாக சுற்றப்படும். இந்த பகுதியில திணிவு பரம்பல் எங்க கூடவா இருக்கும்னா இங்க பாருங்க, இங்கதான் திணிவுகள் கூடவா இருக்க போகுது. சடத்துவ திருப்பம் கூடினால் யாராருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவரா இருக்கு. சரியா? இப்ப மொத்த நிலமே நாங்க இங்க திணிவு பரம்பலை வச்சு கொண்டு சொன்னோம் சொன்னால் எங்களுக்கு சரியா வரக்கூடியது 5ஆவது படம் தான். எங்களுக்கு இங்க திணிவு பரம்பல் கூடினால், அப்ப சடத்துவ திருப்பம் கூடினால் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 5ஆவது படம். சரியா? இதுல நாங்க கூட வினைக்கிடத்தவே இல்லை. நாங்க இந்த திணிவு பரம்பலை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். திணிவு பரம்பல் கூடினால் சடத்துவ திருப்பம் கூடும். சடத்துவ திருப்பம் கூடுமாக இருந்தால் இங்க இவர் சுழல்றதுக்கு அதிக சக்தி தேவை. ஏன்னு சொன்னா சுழற்சி இயக்க சக்திக்குரிய சமன்பாடு என்னது? 12I ஒமேகா வர்க்கம். இவரை சுழட்ட வைக்கிறதுக்கு எனக்கு கூடின சக்தி தேவைப்படும்.
16வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க நீர்நிலையியல் படிக்கக்குள்ள ஒரு லோரியில இருக்கிற நேரம் அந்த லோரி மூவ் பண்ற நேரம் என்ன மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற தக்கை இயங்கும்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஸோ அதே போலதான் இங்கேயும் இவர் வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த பாத்திரம் வந்து சுழல்ற நேரம் அந்த நீர்மட்டங்கள் வந்து ஒரு வளைவான வடிவத்துக்கு வந்துட்டு இதுதான் பாத்திரம். இது சுழல்ற நேரம் இவ்வாறு வரப்போம் என்று சொன்னா இதுல கீழே கட்டப்பட்டிருக்கிற அந்த தக்கை எந்த பக்கம் இயங்கும் என்று சொல்லி கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் இப்படி இயங்குற நேரம் இங்க இந்த திரவத்தினுடைய இந்த பகுதி வந்து இவ்வாறு வருதுன்னு சொன்னா இப்ப இந்த பக்கமும் விசை தொழிற்பட போகும். சரியா? இந்த பகுதியால் ஒரு விசை வழங்கப்படும், அதே போல இந்த பகுதியால் ஒரு விசை வழங்கப்படும். அப்ப இவர் வந்து ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுறாருன்னு சொன்னா இது ஒரு வட்ட பாதையில சுற்றுற மாதிரி இருக்க. அப்ப இங்க மைய நாட்ட விசை தொழிற்பட போவதால் F2 greater than F1 இருக்க போகுது. F2 என்ற விசை தான் பெரிதா இருக்க போது F1லும் பார்க்க என்று சொன்னா இது வட்ட இயக்கமாய்த்தான் சுழற்ற நேரம் வட்டமா சுத்த போற. அப்ப மைய நாட்ட விசை ஒன்று தொழிற்பட போகுது. அப்ப இங்க என்ன நடக்கும் சொன்னா F2 தான் பெருசுன்னு சொன்னா மையத்தை நோக்கி ஒரு ஆறுமுடுகள் இருக்க போகுது, மைய நாட்டு ஆறுமுடுகள். அப்ப ஆறுமுடுகள் எந்த திசையில இருக்குதோ அந்த திசையை நோக்கித்தான் என்ன செய்யும் அந்த திணிவு வந்து இயங்கும். சரியா? அப்ப இந்த திணிவுல தாக்குற விசைகள் என்று பார்த்தால் F2 F1 இந்த இழையில விசை T இருக்க போகுது. அப்ப இங்க சுத்திர நேரம் வட்ட இயக்கத்தை ஆற்றுறன்னு சொன்னா மையத்தை நோக்கி ஆறுமுடுகள் இருக்க போது, மையத்தை நோக்கி ஆறுமுடுகள் இருக்குன்னு சொன்னா மையத்தை நோக்கித்தான் விளைவில் விசை இருக்கணும். ஸோ F2 வந்து இந்த பக்கம் இருக்கிறாருன்னு சொன்னா இந்த தக்கை வந்து இவ்வாறு அசையும். அப்ப இந்த தக்கை வந்து இருக்கிற ஊடகத்தினுடைய அடர்த்தியிலும் பார்க்க குறைவான அடர்த்தியா இருக்குமா இருந்தால் இது என்ன நடக்கும் சொன்னா ஆறுமுடுகளின் திசை வழியே தான் என்ன செய்யும் இவர் இயங்குவர். இந்த ஊடகத்தினுடைய அடர்த்தியிலும் பார்க்க இந்த தக்கையினுடைய அடர்த்தி கூடவாக இருக்குமா இருந்தால் இந்த ஆறுமுடுகளுக்கு எதிரான திசையில இயங்கி இருப்பார். அப்ப இங்க தக்கை வந்து இந்த கணத்துல பார்த்தோம்னு சொன்னா இவர் நீரிலும் பார்க்க அடர்த்தி குறைஞ்ச ஒரு ஆள். ஆகவே எங்களுக்கு அந்த தக்கையினுடைய நிலை வந்து இவ்வாறு காணப்படும். ஸோ அப்படி இருக்கிற நிலை என்று பார்த்தோம்னு சொன்னா 3வது நிலை. இது சுழற்ற நேரம் எங்களுக்கு இவ்வாறு வட்ட பாதையில இயங்குதுன்னு சொன்னா எங்களுக்கு மையம் நோக்கி ஒரு மைய நாட்ட விசை தொழிற்படும். அப்போ விளைவில் விசை வந்து மையத்தை நோக்கித்தான் இருக்கணும். ஸோ அவ்வாறு மைய நாட்ட ஆறுமுடுகள் இருக்கிற திசை. அப்போ ஆறுமுடுகள் எந்த திசையில இருக்குதோ அந்த திசையில தான் இந்த பொருள் இயங்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா 3வது விடை. பதினேழாவது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மீள்தன்மை இழையினால் ஒரு நிலைத்த புள்ளியுடன் தொடுக்கப்பட்டுள்ள பொம்மை கார் ஒன்று ஆரை 2R உடைய ஒரு கிடைவட்டத்தில் செல்கிறது. மீள்தன்மை இழையின் ஈர்க்கப்படாத தொடக்க நீளம் R ஆகும். காரின் சுழற்சி காலம் T ஆகும். அப்ப இதுல ஆரம்பத்துல இந்த மீள்தன்மையினுடைய நீளம் வந்து R, இழையினுடைய நீளம் R. இப்ப வந்து 2R இருக்கிற நேரம் சுழற்சி காலம் வந்து T என்று தரப்படுது. இப்ப இந்த கார் வந்து 3R என்ற ஆரையுடைய ஒரு வட்டப்பாதையில சுழல போகுது. இதனுடைய கதி இப்ப அதிகரிக்குது. இப்ப ஆரம்பத்துல V1 இருந்தது, இப்ப V2 இப்ப இதுல இருக்கிற சுழற்சி காலம் T1 என்று எடுக்கும். சரியா? ஹூக்கின் விதிக்கு ஏற்ப நடந்து கொள்வதாகவும் தடை விசைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் இருப்பின்
காரின் புதிய சுழற்சி காலம். இங்க ஹூக்கின் விதி உங்களுக்கு தெரியும், F சமன் KE. அப்ப இங்க E என்றது மேலதிக நீட்சி. நாங்க எளிமை இயக்கம் படிக்கக்குள்ள வில் மாறிலிகள் விச்சுருக்களை பற்றி பார்த்தாங்க. இங்க K வந்து வில் மாறிலி, F என்றது மையத்தை நோக்கி இருக்கிற விசை. அப்ப இந்த K வந்து ஒரே விலை என்றதால மாறிலியா இருக்க போது. ஆகவே விசை வந்து மேலதிக நீட்சிக்கு நேர்விகித சமன். அதன்படி நாங்க இப்ப எடுத்துக்கொண்டு சொன்னால், இப்ப ஹூக்கின் விதியை பாவிக்கலாம்னு தான் சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அலைவு காலம் T. ஆகவே T சமன் 2π/ω என்று போடலாம். அந்த நேரம் விலையின் நீளம் 2r. அப்ப இங்க மேலதிகமாக ஏற்பட்ட நீட்சி, இவர் ஆரம்பத்துல விழுபடுறதுக்கு முதல் உண்மையான நீளம் r. இப்ப 2r என்றால் மேலதிக நீட்சி r ஆக இருக்க போகும். இந்த நேரம் உள்ள மைய நாட்ட விசை F என்று இருக்கும். ஆகவே F நேர் விகித சமன் r. இந்த சந்தர்ப்பத்துல மைய நாட்ட விசை F1 என்று இருக்கும். F1 நேர் விகித சமன் மேலதிக நீட்சி என்று பார்த்தோம்னு சொன்னா 3rல இருந்து r கழிச்சா 2r. இப்ப இதொரு தொடர்பு. எனக்கு கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், காரின் புதிய சுழற்சி காலம் தான் கேள்வி. அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த F-க்கான தொடர்புல மையம் நோக்கி F7MA பாவிச்சால் இங்க எங்களுக்கு சுழற்சி காலம் வர தேவைப்படுதுன்னு சொன்னா r⍵ வட்டம் அதை பாவிக்கும். மையம் நோக்கி F7MA. ஸோ இங்க எங்களுக்கு MAக்கு பதிலாக நாங்க என்ன போடலாம்னு சொன்னால், ஏக்கு பதிலாக ⍵ வர்க்கம். ஸோ ப்ரொபோர்ஷனல் டு r. அதே போல F1க்கு போட்டோம்னு சொன்னால் m × 3r ⍵1 வர்க்கம் சமன் 2r. சரியா? F7MAக்கு போட்டுட்டு இப்ப நேர்விகித சமத்தொடர்பை பாதிக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதை பிரிப்போம். பிரிச்சால் இங்க எங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடியது mr. அதே போல இங்க rr வெட்டுப்பற்றோம். ஆகவே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால், 2ω வர்க்கத்தின் கீழ் 3ω1 வர்க்கம் சமன் 1/2. ஆகவே இப்ப எனக்கு ω1 வர்க்கம் சமன் 4ω வர்க்கத்தின் கீழ் 3 வரப்போகுது. இதுல எனக்கு தேவை என்னது? அலைவு காலத்துக்கான தொடர்பு. அப்ப இங்க T சமன் 2π/ω யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னால், 2π/ω வந்து Tக்கு சமன். அப்ப இங்க எனக்கு என்ன தேவை? T' சமன் 2π/ω1. வேணுமெண்டா ω1க்கு பதிலாக இதை பிரதி. இங்க இந்த 2π/ω யார தரும்னு சொன்னா T தரும். ஆகவே T1 சமன் √3/2t. சோ 4வது ஆன்சர். அப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஹூக்கின் விதி. ஹூக்கின் விதி வந்து இந்த விசை வந்து மேலதிக நீட்சிக்கு நேர்விகித சமன் எடுத்தோம்னு சொன்னா ஒரே மீளியல் இலைக்கு சரியா? இதை வச்சுக்கொண்டு நாங்க இந்த தொடர்புகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
ஓகே, 18வது கேள்வி. ஒரே பரிமாணங்களை உடையனவும் ஆனால் DA/DB எனும் அடர்த்திகளை உடைய வெவ்வேறு திரவங்களால் ஆக்கப்பட்டுள்ளதுமான A, B எனும் இரு சீர்கோள்கள் உருவில் காணப்படுகின்றவாறு சுழல்கின்றன. கோள்களின் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி சமனெனில். கோள்களினுடைய சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி சமனம். சுழற்சி இயக்கப்பாட்டு சக்திக்கான சமன்பாடு தெரியும், 12I ஒமேகா வர்க்கம். இங்க நாங்க தொடர்படுத்தலாம். இங்க மேல தரப்பட்டிருக்கு ஒரே பரிமாணங்களை உடையனவென்று சொல்லி சொல்லப்பட்டது. நீளம், அகலம் எல்லாம் ஒரே பரிமாணம். மற்றது அடர்த்திகள் வேற வேற, DAயும் DB. கேள்வி என்னன்னு சொன்னா, ஏயின் கோண உந்தம் IA ஒமேகா A, IB ஒமேகா B இன்டு ஒமேகா B. இது அப்படி போடலாம். இங்க கேட்டது வந்து ஏயின் கோண உந்தத்துக்கும் பியின் கோண உந்தத்துக்குமான தொடர் ரெண்டு பார்த்தோம்னா ஒமேகா பியின் கீழ் ஒமேகா A. இங்க அடர்த்தி சம்பந்தப்பட்டு தான் இந்த கேள்வி இங்க கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒமேகா A ஒமேகா B அதுக்குள்ள வந்து நாங்க அடர்த்தியை எவ்வாறு கொண்டுடலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்க கனவளவு சமப்படுத்தினால் BAயினுடைய கனவளவு சமன் DBயினுடைய கனவளவு, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே கனவளவு சமன் திணிவின் கீழ் அடர்த்தி என்று போடலாம். ஓகே, திணிவை கொண்டு வந்தாச்சு. இனி திணிவை வச்சுக்கொண்டு இந்த கோண வேகத்துக்கான தொடர்பு எப்படி கொண்டுடலாம். பெண்ணினுடைய சடத்துவ திருப்பத்தையும் சமப்படுத்தினாலும் உங்களுக்கு திணிவுகள் வேற வேற. இப்ப இங்க சடத்துவ திருப்பத்துக்கு அப்ளை பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு அதாவது சடத்துவ திருப்பத்துக்கான சமன்பாடு கோளுக்கானது ரெண்டுக்கும் ஒரே நீளங்கள் தானே. மையத்தில இருந்து சுழலப்படுதுன்னு சொன்னா எங்களுக்கு மையத்தில இருந்து ML வர்க்கம் என்று போட்டா இங்கேயும் திணிவு மட்டும்தான் மாறப்போது, நீளங்கள் மாறாது. இதுக்கு அந்த குறித்த ஒரு பெருமானம் தான் இருக்க, 1/12 அல்லது ஏதோ ஒரு பெருமானம் தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் சமனான பெருமானம் வரதால் அதை நாங்க அந்த பெருமானத்தை இல்லாம செய்துட்டோம். சரியா, நீங்க LL வெட்டு மற்றும். ஆகவே MAக்கும் MBக்குமான தொடர்பு பார்த்தோம்னு சொன்னால் கோண வேகத்துல தொடர்பு சொன்னால் MAயின் கீழ் MB சமன் ஒமேகா B வர்க்கத்தின் கீழ் ஒமேகா A வர்க்கம். அப்ப இப்ப பாருங்க, அடர்த்திக்கான தொடர்பு வந்துட்டு, திணிவுக்கான தொடர்பு வந்துட்டு, கோண வேகத்துக்கான தொடர்பு வந்துட்டு. அப்ப இங்க எனக்கு தேவை கோண உந்தத்துக்கான தொடர்பு ஒமேகா பியின் கீழ் ஒமேகா A என்று சொன்னால் இங்க ஒமேகா பியின் கீழ் ஒமேகா A யாருக்கு சமனா இருக்க போகுதுன்னு சொன்னால் DAயின் கீழ் DB முழுவதனுடைய அரையாம இருக்கு. இதுல வந்து நான் என்ன செய்யறேன், ரெண்டினுடைய இந்த தொடர்புல கொண்டு வந்து
சடத்துவ திருப்பத்துக்கு பதிலாக ஏனுடைய சடத்துவ திருப்பம் திணிவு தர அந்த நீளத்தினுடைய வர்க்கம் இந்த திணிவு தர நீளத்தின் வர்க்கம். உண்மையா இது கோல் என்று சொன்னா உங்களுக்கு கோலினுடைய மையத்தை பற்றி சடத்துவ திருப்பத்துக்கான தொடர்பு தெரியும். என்ன தொடர்பு? 1/12 ml வர்க்கம். அது 2 பக்கம் 1/12 இருக்க போது 1/12 2 பக்கம் 1/12 வெட்டுப்பட்டிருந்தாரு. ஆகவே dA/dB முழுவதின் அரையாம் அடுக்கு பார்த்தா 4வது விடை. இந்த கேள்வி ஒரு MCQ கேள்வி. ஸோ குவிக்கா நாங்க இந்த தொடர்புகளை எடுக்க பழகும். இங்க VABB என்றது கனவளவு, சரியா? ஏன்னு சொன்னா அந்த பரிமாணங்கள் சரியான ஏக பரிமாண ஒரே பரிமாணங்களை உடைய சொல்லி சொல்லப்படுது. ஆகவே இங்க கனவளவை சமப்படுத்து குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். ஓகே, இன்னும் 2 கேள்வி தான். இந்த 2 கேள்வியோட நாங்க இந்த கிளாஸை முடிப்போம். 19வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் வளையம் மற்றது வெவ்வேறு திரவியங்களிலிருந்து செய்யப்பட்ட சீர்தகடுகளை பயன்படுத்த சம திணிவுகளை உடைய சம திணிவுகள், ஆனால் வேற வேற திரவியங்களிலிருந்து செய்யப்பட்டன்னு சொல்லி சொல்லப்படுது. சமபுற ஆரைகளை கொண்ட ABC எனும் 3 சில்லுகள் உருவில் காணப்படுகின்றவாறு ஆக்கப்பட்டுள்ளன. இம்மூன்று சில்லுகளும் சாய்தளம் ஒன்றின் உச்சியில் ஒரே உயரத்திலிருந்து ஒரே வேளையில் ஓய்விலிருந்து விடப்படப்படுகிறது. சில்லுகள் நழுவாமல் கீழ் நோக்கி உருளுகின்றன. அவை முதலாவதாகவும் 2வதாகவும் 3வதாகவும் சாய்தளத்தின் அடையும் ஒழுங்கு வரிசை முறையே யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல பாருங்க, முதலாவது வளையம் எல்லாம் சம திணிவு. ஆனா இந்த திணிவு பரம்பல் இருக்கிற இடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் மையத்துல இருந்து குறித்த ஒரு தூரத்துல இந்த விளிம்புலதான் இவ்வளவு திணிவு அடர்ந்திருக்க போகுது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் இது முழுவதுமாக இருக்கும். அடுத்தது இந்த ஓரங்கள்லையும் இருக்க போது, அதே நேரம் இந்த ரிம்லையும் இருக்க போகுது. இதுல வெவ்வேறு திரவியங்களிலிருந்து செய்யப்பட்ட சீர்தகடுகள் பயன்படுத்தி சம திணிவுகளையும் சமபுற ஆரைகளையும் கொண்டது. நீங்க திணிவு பரம்பல் என்று பார்த்தால் சாய்தளத்தின் அடியை அடையும் ஒழுங்கு வரிசை முறை. ஈல திணிவு முழுவதுமாக பரம்பி இருக்கு. ஆனா இங்க இந்த திணிவு விளிம்புல தான் பரவி இருக்கிறதால் இங்க இருந்து தூரத்துல இவ்வளவு திணிவு பரம்பி இருக்குன்னு சொன்னா திணிவு பரம்பல் கூடினால் அதாவது சடத்துவ திருப்பத்தை சம்பந்தப்படுத்தி பார்க்கக்குள்ள இங்க சடத்துவ திருப்பம் கூடினால் யாரா இருக்க போறாரு என்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஏதான் சடத்துவ திருப்பம் கூடினாலா இருப்பார். ஏன்னு சொன்னா இந்த திணிவு விளிம்புலதான் கூடுதலாக பரவி காணப்படுது. ஏக்குத்தான் சடத்துவ திருப்பம் கூடவே இருக்கு. அதுக்கு அடுத்தது அடுத்தம்னு சொன்னால் இது விளிம்பிலையும் இருக்க போது, அதே நேரம் இந்த ரிம்லையும் காணப்படுது. அப்படி என்று அடுத்தம்னு சொன்னால் இங்க விளிம்பில இருக்கிறவர் இவர், அதே போல இந்த திணிவு இது பார்த்தோம்னு சொன்னா இது முழுவதுமாக நிரப்பி காணப்படுது.
பாத்தீங்கன்னா இப்ப எம் என்ற திணிவு, இந்த எம் என்ற திணிவு முழுவதும் விளிம்புல தான் இருக்கு. ஆனா இந்த எம் என்ற திணிவு வந்து எல்லா இடமும் பரவலா கொஞ்சம் கொஞ்சம் இடமா காணப்படுது. அதே போல இங்கேயும் எம் என்ற திணிவு விளிம்பிலையும் இருக்கப்போது இந்த விளிம்பிலையும் காணப்பட போவதால் எங்களுக்கு இவர் சுற்றுறது யாரு கஷ்டமா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விளிம்புல இருக்கிற திணிவு தான் கூடவா இருக்க போகுது. இந்த விளிம்புல முழு திணிவும் வந்து விளிம்பிலேயே காணப்படுதுன்னு சொன்னா இவரை நான் சுற்றுறது சரியான கஷ்டமா இருக்கு. இது வந்து இலகுவா இருக்கு, வேண்டாம் அந்த திணிவு வந்து எல்லா இடமும் பரவி காணப்படுது. அடுத்தது இது. அப்ப எங்களுக்கு சுழற்றதுக்கு எங்களுக்கு சடத்துவ திருப்பம் கூடினால்தான் திரும்புறதுக்கு கஷ்டப்படுங்க. அப்ப அவருக்கு தான் நேரம் கூட எடுக்கும். அப்ப முதலாவது வந்து சேர போறாள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பி முதலாவதா வந்து சேர்ந்திருக்கார். அதுக்கு அடுத்ததான் வரப்போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சி வந்து சேருவார். கடைசியா தான் ஏ வந்து சேருவார். அதுக்குரிய காரணம் இந்த சடத்துவ திருப்ப ஒழுங்க வச்சு பார்த்தோம் என்றால் ஐஏ கிரேட்டர் தேன் ஐசி கிரேட்டர் தேன் ஐபி. சரியா? ஏன்னு சொன்னா மூன்றும் சம திணிவுகள், ஆனால் அந்த திணிவுகள் சுழற்சி அச்சில இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா இது விளிம்புல தான் முழு எம் என்ற திணிவு முழுக்க செறிஞ்சு காணப்பட போகுது. அடுத்த பாத்தீங்கன்னா இது எல்லா இடமும் இருக்கிறதால இவரை நாங்க திருப்புறது இலகுவா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க விளிம்பிலையும் இந்த விளிம்பிலையும் காணப்படுது. ஆகவே எங்களுக்கு ஓர்டரை பாத்தீங்கன்னு சொன்னா பிசிஏ என்ற ஓர்டர் இரண்டாவது ஆன்சர். விளிம்புல வந்து திணிவு பரம்பல் கூடவாக இருக்குமா இருந்தா அதை சுழற்றது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, கடைசி கேள்வி. திணிவு கேபிட்டல் எம்மையும் ஆரை கேபிட்டல் ஆரையும் உடைய ஒரு சீர் வட்டத்தட்டொன்று அதன் மையத்தினூடாக அதன் தளத்திற்கு செங்குத்தாக செல்லும் ஓர் அச்சு பற்றி சீர் கோணக்கதி ஒமேகாவுடன் ஒரு கிடைத்தளத்தில் சுழல்கின்றது. மேலே விவரிக்கப்பட்ட அச்சு பற்றி தட்டின் சடத்துவ திருப்பம் அரை எம்ஆர் வர்க்கமாகும். திணிவு எம்மின் கீழ் 8 களிமண் திறனை ஒன்று தட்டின் விளிம்பின் மீது மெதுவாக வைக்கப்பட்டு அதனுடன் ஒட்டிக்கொள்ளுமெனில் தொகுதியின் புதிய கோணக்கதியாகன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இங்க வந்து நாங்க கோண உந்த காப்பு தத்துவத்தை பாவிச்சால் ஆரம்பத்தில இருந்த கோண உந்தம் சமன் இப்ப இருக்கிற கோண உந்தம். ஆரம்பத்தில இருந்த கோண உந்தம் என்று எடுத்தோம்னு சொன்னா I1 ஒமேகா1 சமன் இது தட்டினுடைய கோண உந்தம், இது I2 ஒமேகா2 தட்டினுடைய கோண உந்தம், அதே நேரம் I3 ஒமேகா2 இது வந்து அந்த விழுந்த திணிவினது கோண உந்தம். ஆரம்பத்துல அரை எம்ஆர் வர்க்கம், அதனுடைய கோண கதி வந்து ஒமேகான்னு இருக்கும். இப்ப அரை எம்ஆர் வர்க்கம், ஆனால் இப்ப கோணக்கதி ஒமேகா2. வட்டத்தட்டுல விளிம்பில ஒரு திணிவு ஓட்டி கொள்ளுதுன்னு சொன்னால் குறித்த ஒரு புள்ளி பற்றி மாறா தூரம் ஆர்ல இருக்கிற எம் என்ற திணிவு அதனுடைய சடத்துவ திருப்பம் வந்து எம்ஆர் வர்க்கம். அப்ப இங்க எங்களுக்கு திணிவு வந்து எம்மின் கீழ் 8 தந்துருக்காங்க. எம்ஆர் வர்க்கம் ஒமேகா2. அப்ப இங்க எல்லாத்துலயும் சுருக்கக்கூடிய பார்த்தால் எம்ஆர் வர்க்கம் எம்ஆர் வர்க்கம் எம்ஆர் வர்க்கத்தை வெட்டலாம். 2 2ஆல சுருக்கினா இங்க 4. இங்க ஒமேகா சமன் ஒமேகா2 சக ஒமேகா2/4 என்று வரப்போம். அப்ப இதை சுருக்கினா எங்களுக்கு 5 ஒமேகா2வின் கீழ் 4 சமன் ஒமேகா. ஆகவே ஒமேகா2 சமன் 4 ஒமேகாவின் கீழ் 5. இது வந்து மூன்றாவது ஆன்சர். 20வதுக்கு ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர். ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. இங்க கோண உந்த காப்பு தத்துவத்தை பாதிக்கும். அதாவது இந்த வட்டத்தட்டுக்கு விழுகிறதுக்கு வட்டத்தட்டின் மேல அந்த திணிவு வந்து விழுகிறதுக்கு முதல் கோண உந்தம், விழுந்த பிறகு தட்டுக்கும் அந்த கோணக்கதி இருக்கும். அதே நேரம் அதுல ஒட்டிக்கொண்ட அந்த திணிவுக்கும் கோணக்கதி இருக்க போகுது. ஓகே, நான் இன்றைக்கு இந்த 20 கேள்விகளோட இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்றேன். மிச்சம் கேள்விகளை நாங்க அடுத்த கிளாஸ்ல தொடருவோம். ஸோ நீங்களும் செய்து பார்த்துட்டு வாங்க கேள்விகளை, அப்பதான் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். திரும்ப அடுத்த கிளாஸ்ல
சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய் சார். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.